காவல்துறை பந்தோபஸ்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, சார் இப்போ எவ்வளோ க்ரௌடு இருக்கும், எஸ்பி ஆஃபீஸ்னு கேட்பாங்க. சார் 11 மணிக்கு எவ்வளோ க்ரௌடு, 11:45 எவ்வளோ க்ரௌடு, 12 மணிக்கு எவ்வளவு, இப்போ எவ்வளவு அப்படின்னு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த ரெகுலர் செக் நடந்துகிட்டே இருக்கும். ரெகுலர் செக் நடந்துகிட்டே இருக்கும். சார் இப்போ 12:45 சார், இப்போ கிரவுண்ட் வந்து 20,000 தாண்டிடுச்சு, 30,000 தாண்டிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து 10,000 பேருக்கான பந்தோபஸ்து 500 பேர் போட்டாங்க. நீங்கள் 30,000 பேர் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்களா? இப்போ டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஸ் மீட்டில் இதே கேள்வி நீங்கள் கேட்டது அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, 10,000 பேர் வருவோம்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு 500 பேரை போட்டோம், கூடுதலாக அப்படி இப்படி பண்ணோம். 27,000 பேர் வந்தால் எங்களால் உடனடியாக இந்த மாதிரிலாம் டெப்ளாய் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே சிட்டிக்குள்ளே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபோர்ஸ்லாம் இருக்காதுங்கன்னு ப்ரெஸ்ஸில் டிஜிபி அவர்கள் சொல்கிறார். அரசாங்கம் என்னால் வந்து ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாது. பக்கத்தில் நாமக்கல் மாவட்டம், அதுக்கு அடுத்து சேலம் மாவட்டம், எல்லாமே வந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. ஈரோடு மாவட்டம் அதுவும் 50 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பக்கம் வந்து திருச்சி மாவட்டம் 50 கிலோமீட்டர் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம், கரூரை சுற்றி வந்து 6 மாவட்டங்கள் இருக்குது. 6 மாவட்டத்திலிருந்து 100 போலீஸை வரவழைக்க முடியும். 1 மணி நேரத்தில் முடியும். 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் மனம் உண்டானால் மார்க்கம். இப்போ நீங்கள் டிவியில் பார்த்த வரைக்கும் அந்த இடத்த சரியாக செக்யூர் பண்ணதாக உங்கள் கண்ணில் படுதா? தமிழக முதல்வர் வந்து இதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுனால வந்து நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு அப்பயே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த க்ரௌடு, அந்த மாப்பு வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு இப்போ எங்களை போன்ற எக்ஸ்பர்ட்ஸுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் முடிஞ்சானா பேராபத்து வருமே அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடியும். அந்த கடைசி 15 நிமிடத்தில் ஏற்பட்ட மனித அலைக்கு காரணம் என்ன? விஜய் அவர்கள் தாமதமாக வந்தனால இது நடந்துருச்சு, அவர்னால நிறைய பேர் சாப்பிடாம கொள்ளாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் வர்றதுனால எல்லாருமே சாப்பிடாம வெயிட் பண்ணாங்க அப்படின்லாம் அங்கே இல்லை. எல்லாருமே வந்து மதிய உணவு போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு தான் இருந்தாங்க. ஆனால் ஜெனரேட்டருக்காக கவர் பண்ணப்பட்ட ஏரியாக்குள்ள நுழைஞ்சு கரண்ட் ஆஃப் பண்ணிருக்கு. அங்கே வந்து விஜய் மீது சிலர் வந்து செருப்பு வச்சு நடத்திருக்கிறாங்க. அதுதான் அந்த சந்தேகத்தை உள்ளது. அந்த கால்வாய்க்குள்ளே விழ போகிறாங்க, அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுதுங்கிற அந்த அட்டென்ஷனை பெறுவதற்காக செருப்பை தூக்கி வீசினாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அட்டென்ஷன் தம்பி, அது முழங்காலுக்கும் முட்டு சேவருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. அது விஜயோட வண்டி வந்து இந்த இடத்துல நிறுத்திக்கிங்க அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது கூலி இருக்கிற பக்கத்தில் நிறுத்த சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணலாமா? உயிர் பாதுகாப்பு கொடுத்து அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அப்போ அரசு ஏஜென்சியாக இருக்கிற காவல்துறைக்கு அது இருக்குதா இல்லையா? ஒரு காவல்துறையிட்ட நான் போய் நாளைக்கு கூட்டம் நடத்தணும்னு போய் கேட்குறேன்னா இது யாரெல்லாம் முடிவெடுப்பா? வெறும் காவல்துறையா, அந்த ஊரை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களுடைய இதுவும் இருக்குமா? எப்படி? இட் இஸ் த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கலெக்டர், எலக்ட்ரிசிட்டி போர்டு அண்டு போலீஸ். அப்போ இந்த இடத்துல யார் மீதெல்லாம் குற்றங்கள் இருக்குதோ அவங்க மேலெல்லாம் வழக்கு போடணும்னா கலெக்டர் மீதும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யார் இதுக்கு வந்து இந்த இடத்த அலாட் பண்ணாங்களோ அவங்க மேலே இந்நேரம் வழக்க. இதுக்கு வந்து நான் இருந்த போலீஸ் ஒழுங்காக வேலை பார்த்தேன். அதனால தான் வந்து விஜய் வந்து பேனல் ஏறணுன்னே முதல்ல சொல்கிறாரு. முதல்ல வந்து பதிவு பண்ணது, முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு ஓப்பன் கிரவுண்டை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குதா சார்? காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுவது இதே இடத்துல 2 நாளுக்கு முன்னாடி வேற கட்சியினர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து கூடிய கூட்டம் என்ன, கவுண்ட் எத்தனை, கவுண்ட் என்ன? விஜய்க்கு வந்து என்ன மாதிரியான கூட்டம் கடந்த 6 இடங்களிலும் நடந்துச்சு? அதில் கட்டுக்கு அடங்குற கூட்டமாக கட்டுக்கு அடங்காத கூட்டமாக இருக்குதா? இவ்வளவு ஸ்டடி பண்ண வேண்டியது காவல்துறை பொறுப்பு. அவங்க லைட் ஹவுஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, உழவர் சந்தைக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3ஆவதாக வந்து பழனிசாமி வந்துட்டு போனதுனால அந்த இடத்த கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கு எழுதி கொடுங்க, நான் கொடுத்துட்றோன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. தாவேக்காவா கேட்டு வாங்கலை, இதுக்கான ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுங்க நாங்கள் தரோன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஆமாம், அப்படி தான் வாங்கப்பட்டிருக்கு.
தமிழக அரசின் சார்பில் முதல்வர்லேருந்து ஆரம்பித்து பல பேர் கரூரை போய் சந்திச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. உடனடியாக காவல்துறை இந்த இடத்துல ஏன்பா சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி ஒரு கேள்வி இங்கே கேட்கறதுக்கான வாய்ப்புகளே தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்க முடியாதா? வெறும் இது வந்து தாவேக்க உங்களுடைய கூட்டத்தை நீங்கள் சரியாக கட்டுப்படுத்தலை, அந்த தலைவர் தான் தப்பு பண்ணியிருக்கிறாரு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட இன்னைக்கு இணைந்திருக்கிறவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் பிரச்சாரத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம், நீங்கள் இந்த விஷயத்தை கவனித்த ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன சார்? அதாவது எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எதிர்பார்த்த கூட்டம், முறையாக அனுமதி பெற்ற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம், காவல்துறை பாதுகாப்பில் இருக்கிற ஒரு கூட்டம். அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. 40 பேருமே கட்சிக்காரங்கன்னு சொல்ல முடியாது, குழந்தைங்க கிட்டத்தட்ட 9 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இது ஒரு அசம்பாவிதம். இது இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் சம்பவ இடத்தை போய் பார்த்துட்டு, விஜய் அவர்கள் பரப்புரைக்கு வருகின்ற பொழுது அந்த கடைசி 15 நிமிடத்தில் ஏற்பட்ட மனித அலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே வந்து அவ்வளோ அமைதியாக போயிட்டு இருந்த கூட்டத்தில் திடீர்னு ஒரு மனித அலை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்து விஜய் மீது சிலர் வந்து செருப்பு வச்சு நடத்தியிருக்கிறார்கள். அதுதான் அங்கே சந்தேகத்தை உருவாக்குது. விஜய் வந்து பரப்புரை பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு தெரியாது, அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் ஜெனரேட்டருக்காக கவர் பண்ணப்பட்ட ஏரியாக்குள்ளே நுழைஞ்சு கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்குது. அது 1. 2, அந்த பகுதியில் ஒரு கூட்டம் இருந்திருக்கு, அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து ஒரு செருப்பு வீசப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கூட்டம் அங்கே நுழைந்திருக்கிறார்கள், விஜய்க்கு எதிரான கூட்டம் ஒன்று நுழைந்திருக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறீங்க? இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அவசியம் புரிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வீடியோக்களில் தெரியுது, செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த செருப்பை பிடிச்சி தூக்கி போடுறாங்க, அது தெரியுது. சார், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இப்போ இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பேசுகிறதா, எதுவுமே நமக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டாக இன்னும் தெரியாதனால நான் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த காவா ஒன்று திறந்துருந்தனால அந்த கால்வாய்க்குள்ளே விழ போகிறாங்க, அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படுதுங்கிற அந்த அட்டென்ஷனை பெறுவதற்காக செருப்பை தூக்கி வீசினாங்கன்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷனை பெறுவதற்காக செருப்பை தூக்கி வீசுவதற்கான வாய்ப்புகள் இது உள்ளதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அட்டென்ஷன் தம்பி, அதாவது முழங்காலுக்கும் முட்டு செவருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. அதாவது அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கிட்டார். அந்த இடத்துல ஒரு கூலி இருந்திருந்தால் எய்தர் பை போலீஸ் ஆர் பை த பார்ட்டி 2 பேரும் சேர்ந்து அந்த குழியை வந்து நிறைவேறணும். அங்கே தான் வந்து விஜயோடைய வண்டி நிறுத்தப்பட்டிருக்கணும். விஜயோடைய வண்டி வந்து இந்த இடத்துல நிறுத்திக்கிங்க அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது கூலி இருக்கிற பக்கத்தில் நிறுத்த சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணலாமா இவ்வளோ கூட்டத்தில்? ரைட்டு. அந்த குழியை நோக்கி குழிக்குள்ளே விழுந்ததுனால, சிலர் விழுந்ததுனால அல்லது குழியில் காலை விட்டுட்டதுனால ஒரு அலை ஏற்பட்டு அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அந்த மனித அலை ஏற்பட்டுச்சா? அப்படி ஏற்பட்டிருந்தாலும் விஜய் மீது அத்தனை பேருமே விஜய்க்கு வந்து டார்ச் லைட் காட்டினாங்க, செல்ஃபோனில் வந்து டார்ச் ஓப்பன் பண்ணி அத்தனை பேரும் காட்டுறாங்க. அதை அவரும் ரசிச்சிட்ருக்கிறாரு. ஒரு இன்பகரமான ஒரு நிகழ்வு, அரங்கேற்றம், அப்படி தான் அது நடந்துச்சு. நீங்கள் விட்டு பார்த்துருப்பீங்க ஊடகக்கதை. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் பின்னாடி இருக்கிற அதில் வந்து ட்ரோன் கேமரா வந்து 10 ட்ரோன் கேமரா. இப்போ நமக்கு பிரத்யேகமாக இந்த அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய அதிசய கருவி தான் ட்ரோன் கேமரா. அந்த ட்ரோன் கேமரா 10மே வந்து 10 இடத்துல வட்டம் விட்டு கொண்டு இருந்தது. அது விஜய் கேமரா 10, போலீஸ் கேமரா 2, 3. இது பத்தாம நம்ம நியூஸ் சேனல்களுடைய கேமரா, நியூஸ் சேனல்களுடைய கேமரா சுற்றிலையும் வந்து வண்டுகள் பறக்கிறது போல் பறந்துச்சு. அதில் ஒன்று தான் வந்து ஜெனரேட்டர் ரூமுக்குள்ளே ஒரு கூட்டம் வந்து உடைச்சிட்டு தாண்டி குதித்து அந்த பகுதியில் வந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு செருப்பு வீசப்பட்டுக்கிறது அப்படிங்கிறத வந்து அது வந்து விசிபிளாக கவர் பண்ணிட்டாங்க. யாரால் வந்து செயற்கையாக வந்து அப்படி ஒரு தள்ளுமுள்ளை உருவாக்கினார்கள். இதற்கான காரணம் என்னென்ன, பின்னணி என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. நேர்மையான விசாரணை நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களே அதை வெளிக்கொண்டு வருது தான் சரி.
ஆனால் பந்தோபஸ்துக்குள்ளே இப்படி ஒரு லக்குனா நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா ஊடகங்களையும் போட்டு காமிச்சிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா ஊடகமுமே அதை காட்டுகிறது. தள்ளு முள்ளுனால மட்டும்தான் இறப்பு வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா மயக்கம் போட்டிருப்பாங்க, இறப்பு நடக்க வாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் சொல்வதற்கான இது என்னன்னா, விஜய் அவர்கள் தாமதமாக வந்தனால இது நடந்துருச்சு, அவர்னால நிறைய பேர் சாப்பிடாம கொள்ளாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே. அவங்கெல்லாம் வந்து விவரம் அறியாமல் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஊடகவியலாளர்கள் 3வது கண்ணில் உற்று பார்க்கிறவர்கள் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, விஜய் வந்து எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் ஏறினார், விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டார், அத்தனையுமே ஊடக வெளிச்சத்தில் காட்டிகிட்டே இருக்காங்க. கண்டினியூஸ். நாங்கள் சென்னையில் உட்காந்து நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், கரூர் இருந்தவங்க பார்த்தாங்க, திருச்சி இருந்தவங்க பார்த்தாங்க, அத்தனை போலீஸும் பார்த்தாங்க, அத்தனை தொண்டர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் வந்து இப்போ காரில் ஏறி தொட்டியம் வழியாக நாமக்கல் வந்துட்டார், நாமக்கல்லில் சாப்பிட்றாரு, நாமக்கல்லில் 3/4 மணி நேரமாக ஸ்டேஜ்கிட்ட போகல, அதனால தான் காலம் ஆகுது, அவர் வரதுக்கு சாயந்தரம் ஆகிடும், அதுக்குள்ளே மத்தியான சாப்பாடு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு மக்கள் முடிவு எடுப்பதற்கு அத்தனை வாய்ப்புகளும் அங்கே இருந்துச்சு. விஜய் வர்றதுனால எல்லாருமே சாப்பிடாம வெயிட் பண்ணாங்க அப்படின்லாம் அங்கே இல்லை. எல்லாருமே வந்து மதிய உணவுக்கு போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து 12 மணிக்கு பேசுகிறதா இருந்துச்சு, சாயந்தரம் வரைக்கும் தண்ணி கிடைக்காம இருக்கலாம், தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் கிடைக்காம இருக்கலாம். மதிய உணவு எல்லாருமே வந்து அருகில் இருக்கிற உணவகங்களில் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. சில உணவுப் பொட்டலங்களும் வந்து கட்சிக்காரங்களும் கொடுத்துருக்காங்க. அது போதுமானதாக இருந்ததா இல்லை அத்தனை பேருக்குமே உணவு சப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தாவேகா கட்சிக்காரர்கள் இவ்வளோ க்ரௌடு வரும்போது அத்தனை பேருக்கும் உணவும் தண்ணியும் நம்ம வணங்கிடணும் அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதில் வந்து ஒருவருக்கு ஒருவர் அமுக்கிற போது அவங்க வந்து அந்த க்ரௌடுக்கு இருக்கும்போது ஆக்சிஜன் குறைவாக இருக்கும்போது அந்த அமுக்கும் போது அந்த ஆக்சிஜனே வந்து அவருக்கு கிடைக்காம போகிறதுனால அவங்க மயக்கம். க்ரௌட் கண்ட்ரோலில் பெரிய இது என்னென்னா, ஒரு க்ரௌடு வந்து மாபாக மாறும். க்ரௌடு அப்படிங்கிறது வந்து கூட்டம், மாப் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு. மாபாக மாறுகிற போது மாப் மென்டாலிட்டி அல்லது மாஸ் மென்டாலிட்டி ஆகிடும். மாஸ் மென்டாலிட்டி ஒரே நோக்கம் வந்து அங்கே மேலே இருக்கிற தலைவரை பார்க்கணும். அதுக்கு தான் வந்து திருப்பதி கோயிலில் கம்பார்ட்மெண்ட்டாக போடுவாங்க. எங்கள் போலீஸ் பாணியில் சொன்னீங்கன்னா தடுப்பு கட்டை சுவர்கள் போடுறது, போலீஸில் வந்து சவுக்கு கட்டையை கட்டி டபுள் பேரிகேடிங் சிஸ்டம்னு போடுவோம். அது எதுக்கு, மனித அலை வந்து ஒரு கூட்டம் வந்து இன்னொரு கூட்டத்து மேலே விழுந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறது தான் தடுப்பு கட்டை சுவர்கள்லாம் போடுறது. தேர்தல் பரப்புரைக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா டபுள் பேரிகேடிங் சிஸ்டம் போட்டு கம்பார்ட்மெண்ட்டாக மக்களை பிரிச்சுருவோம். இந்த கூட்டத்தில் அப்படி பிரிக்காமல் இருந்ததுனால ஒரு மனிதன் தள்ளப்படும் போது ஒரு அலை வந்து ஒரு 3 பேர் தள்ளினாங்கன்னா அவரை தள்ளி ஒரு மனிதனை 1000 பேர் தள்ளுவாங்க. அவ்வளோ பெரிய ஃபோர்ஸில் அது வந்து அதில் ஹியூமன் வேவ்னு பேர், அது பேர். அப்போ வந்து யாருடைய 1000 பேர், ஒருத்தர் வந்து உங்களை பிடிச்சி தள்ளும்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க, 2 பேர் தள்ளினா கண்ட்ரோல். ஆனால் உங்களை 10 பேர் தள்ளும்போது கண்டிப்பாக அந்த அசைவுக்கு நீங்கள் அசைய ஆரம்பிச்சு. நீங்கள் ஓவர் வியூவில் இருக்கிற வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அப்படியே அங்கும் இங்கும் வந்து அசைவு. நான் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், ஐயோ அசம்பாவிதம் நடக்க போதே அப்படின்னு அப்போயே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த க்ரௌடு அந்த மாப்பு வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னமோ நடக்க போகுதுன்னு இப்போ எங்களை போன்ற எக்ஸ்பர்ட்ஸுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஐயோ அது வந்து அன்கண்ட்ரோலபுளாக வந்து ஹியூமன் வேவாக மாறிடுச்சே, இனிமேல் வந்து அதில் யார் கீழே விழுந்தாலும் தப்பிக்க முடியாது, ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் கொஞ்சம்னா பேராபத்து வருமே அப்படிங்கிறது என்னால் கணிக்க முடிஞ்சுது. ஏன்னா நான் வந்து 100கணக்கான முறை வந்து டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும், ஏன் இப்போ இருக்கிற முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் வந்து எவ்வளோ செக்யூரிட்டியை வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போதைய சிஎம் அவர்களுக்கு பண்ணியிருக்கீங்க. சிஎம்ஏ வந்து நான் 3 தடவை பெரிய இடத்துல அவர் பர்சனலாக வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஊரில் இருக்கும்போது சார்? நான் அரியலூர் டிஎஸ்பியாக இருக்கும்போது அவர் வந்து அரியலூரில் வந்து கலெக்டரேட் இல்லைன்னு ரொம்ப நாளாக ஜனங்களுடைய வேண்டுகோள். அப்போ கலெக்டரேட்டை திறந்து வச்சு பேருரையாட்டிகிட்டு இருக்காரு. 45 நிமிஷத்தில் அவர் போகணும், என்டையர் ரோடு ஃப்ரீ பண்ணோம். எங்கேருந்து அரியலூர்லேருந்து திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் அந்த பைபாஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ பண்ணி 45 நிமிஷத்தில் அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் சேர்த்து அவரை சேஃபாக அனுப்பி வச்சோம். சார், இப்படிப்பட்ட ஒரு க்ரௌட் கண்ட்ரோலில் நீங்கள் நிறைய பார்த்தனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கப்பட கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஜிபி அவர்கள் சொன்னது, பொறுப்பு டிஜிபி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 10,000 பேரை எதிர்பார்த்து அவங்க வந்து விண்ணப்பம் கொடுத்ததாகவும், இவங்க அதை அலோவ் பண்ணி
27,000 பேராக வந்து கடைசியாக கூடியதாக சொல்கிறாங்க. அன்று இரவே அவர் சொல்கிறாரு காவல்துறை. 27,000ங்கிறத எப்படி கணிச்சு சொல்ல முடியுது அவங்களால? அதாவது தம்பி, கல்யாணம் பத்திரிக்கை வந்து 10,000 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்தோம், 10,000 பேர் வந்துடுவாங்க, அல்லது 8,000 பேர் எதிர்பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளருடைய எதிர்பார்ப்பு 10,000 அப்படி வைக்கலாம். ஆனால் மக்கள் கூட்டம் 10,000 தான் வரணும்னு அவசியம் இல்லை. பக்கத்து மாவட்டத்திலேருந்து வருவாங்க. பக்கத்து மாவட்டம் இப்போ வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்திருக்கான், திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கான், திருச்சியிலேருந்து வந்திருக்கான், அத்தனை பேருமே வந்துட்டான். யார் யார் வரணுங்கிறத விஜய் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்சிக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் காவல்துறைக்கு என்ன இடத்துல பொறுப்பு வந்துடுது அப்படின்னா, முதல் நாள் நைட்டு வந்து படுத்துக்கிறாங்க, காலையில் 5 மணிக்கே வந்து இந்த ரூட்லலாம் வந்து வண்டி வாகனத்தை விட மாட்டாங்களாம். அதனால் நம்ம நடந்து போயிடலான்ட்டு 3 கிலோமீட்டர் நடந்தே ஜனங்க வந்தது எனக்கு தெரியும். எனக்கு கரூர்லேருந்து எனக்கு தகவல் வந்துட்டே இருந்துச்சு. புரியுது உங்களுக்கு? ஆக இந்த காவல்துறை அங்கே வந்து ஏற்கனவே பந்தோபஸ்து அவர் 12 மணிக்கு பேசுகிறதுனால 6 மணிக்கு க்ரௌடு வரும்போதே பந்தோபஸ்து போட்டாங்க. அப்போ க்ரௌடு எவ்வளோ ஏறி டைம் டு டைம் இப்போ எவ்வளோ க்ரௌடு இருக்குது, காவல்துறை பந்தோபஸ்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, சார் இப்போ எவ்வளோ க்ரௌடு இருக்கும் எஸ்பி ஆஃபீஸ்னு கேட்பாங்க. சார் 11 மணிக்கு எவ்வளோ க்ரௌடு, 11:45 எவ்வளோ க்ரௌடு, 12 மணிக்கு எவ்வளவு, இப்போ எவ்வளவு அப்படின்னு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த ரெகுலர் செக் நடந்துகிட்டே இருக்கும். ரெகுலர் செக் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து டிட்டாச்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் இருப்பாங்க, எஸ்பி டிட்டாச்மெண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் இருப்பாங்க, டிட்டாச்மெண்ட் போலீஸ் இருப்பாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. சார் இப்போது 12:45 சார், இப்போ க்ரௌடு வந்து 20,000 தாண்டிடுச்சு, 30,000 தாண்டிடுச்சு. அப்போ அந்த 30,000 பேருக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து 10,000 பேருக்கான பந்தோபஸ்து 500 பேர் போட்டாங்க, 30,000 பேர் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்களா? அப்போ டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஸ் மீட்டில் இதே கேள்வி நீங்கள் கேட்டது அவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, 10,000 பேர் வருவோம்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு 500 பேரை போட்டோம், கூடுதலாக அப்படி இப்படி பண்ணோம், 27,000 பேர் வந்தால் எங்களால் உடனடியாக இந்த மாதிரிலாம் டெப்ளாய் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே சிட்டிக்குள்ளே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபோர்ஸ்லாம் இருக்காதுங்கன்னு ப்ரெஸ்ஸில் டிஜிபி அவர்கள் சொல்கிறார். அதாவது டைரக்டர் ஜெனரல் போலீஸுடைய கருத்து அதுவாக இருக்கட்டும், நம்ம வந்து அதை டிஸ்பியூட் பண்ண விரும்பலை. என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, க்ரௌடு ஏற ஏற அதுக்கு தகுந்த பந்தோபஸ்தை அரசாங்கம் என்னால் வந்து ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாது. அரசாங்கம் சொல்ல முடியுமா? அரசு வந்து அங்கே கூடியிருக்கிற மக்கள் அத்தனை பேருமே வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அவங்க ரெகுலேட் பண்ணி உயிர் பாதுகாப்பு கொடுத்து அவங்களை திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அப்போ அரசு ஏஜென்சியாக இருக்கிற காவல்துறைக்கு அது இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஆக 30,000 24,000 பேர் ஏறி போயிடுச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் நாமக்கல் மாவட்டம், அதுக்கு அடுத்து சேலம் மாவட்டம், எல்லாமே வந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. ஈரோடு மாவட்டம் அதுவும் 50 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த பக்கம் வந்து திருச்சி மாவட்டம் 50 கிலோமீட்டர் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம், கரூரை சுற்றி வந்து 6 மாவட்டங்கள் இருக்குது. 6 மாவட்டத்திலிருந்து 100 போலீஸை வரவழைக்க முடியும். 1 மணி நேரத்தில் முடியும். 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டரு. இந்த ஊர்லாம் காலியாக தான் இருக்குது. நீங்கள் நினச்சா 500 பேரோட வர வைக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயுமே ஆர்ம்டு ரிசர்வ்னு ஒரு போலீஸ் இருக்குது தம்பி. ஆர்ம்டு ரிசர்வ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்ட போலீஸ்னு அர்த்தம். எப்படி ஆயுதங்களோட, என்னங்க அவங்க வந்து கேடயங்களோட, துப்பாக்கியோட, எந்த ஊரில் எமர்ஜென்சி நடந்தாலும் அவங்கள வந்து மொபிலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாகனங்களோடு கூடிய ஆர்ம்டு ரிசர்வ் திருச்சியில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்குது. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. அப்போ எதனால் இந்த இடத்துல 500 போலீஸை தாண்டி நான் போட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்களா சார்? இல்லை, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நினச்சாங்கன்னா பந்தோபஸ்துக்கு சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட் மீட்டிங் நடத்துகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 500 போலீஸ் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம், எனக்கு வந்து உங்கள் க்ரௌடுக்கு நாங்கள் பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கான சார்ஜஸ் கொடுங்க அப்படின்னு போலீஸ் பில் பண்ணலாம். அதை வந்து அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி லைசன்ஸ் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ கூட்டம் நடப்பதற்கு 3 நாளுக்கு முன்பு அனுமதி பெறுவதற்காக கட்சிக்காரர்கள் வர்றாங்க பார்த்தீங்களா, அப்போவே அனுமதி கொடுப்பவரும் அனுமதி பெறுபவரும், அதுக்கு பேர் தான் ஏஎஸ்எல்னு பேர். புரியுதா உங்களுக்கு? சரிங்க சார். முன்னேற்பாடுகளை செய்வதற்கான ஏற்பாட்டு கமிட்டி நம்ம அதுக்கு பேர் தமிழில் சொல்லுவோமானால், அந்த ஏற்பாடு கமிட்டி கூட்டம் நடக்கிற போதே உங்களுடைய கருத்தை அவர்கள் தெரிந்து கொள்வோம். அவங்களுடைய இடம் வந்து எப்பேற்பட்ட இடம், எவ்வளோ பேருக்கு கூடலாம், நாங்கள் எவ்வளோ பந்தோபஸ்து கொடுக்கலாம், அதுக்கு மேலே போனால் நாங்கள் வந்து ஏஆர்லேருந்து போலீஸ் கொடுத்தா அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண முடியும்.
இவ்வளவுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏஎஸ்எல் மீட்டிங் பேர். ஒரு புரிதல், அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்கிட்ட இருந்து என்ன தேவைப்படுது, நான் என்ன பண்ணணும். சார் இப்போ இந்த இடத்துல லத்தி சார்ஜ் நடந்த ஒரு ஃபுட்டேஜஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நடந்தது லேசான லத்தி சார்ஜ், அது பெரிய கிடையாது, பெருசா அது லத்தி சார்ஜ்னு நம்ம சொல்ல வேண்டியது முடியாது. அந்த கிரவுட் கண்ட்ரோலுக்காக நியாயமா போலீஸ் வந்து நடத்துனது. போலீஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது வந்து இருந்த போலீஸ் ஒழுங்கா வேலை பார்த்தாங்க, இருந்த போலீஸ். அதனாலதான் வந்து விஜய் வந்து மேடையில் ஏறணுன்னே முதல்ல வந்து பதிவு பண்ணது. முதல்ல வந்து காவல்துறை நண்பர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மட்டும் வந்து நல்லபடியாக வேலை செய்யலைன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாது அப்படின்னு வந்து விஜய் நன்றி உணர்வோடு சொன்னார். அவங்க அந்த நீங்கள் 500 பேரும் வந்து அங்கங்கே கூடியிருந்த மக்களுக்கு போட்டாங்க. ஸ்டேஜுக்கிட்ட இருந்தவங்க 25 பேர் தான் இருந்திருக்காங்க. அதை தான் சார் நானும் கேட்கணும். இப்போ 500 பேரை டிப்ளாய் பண்ணதாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க. அந்த 500 பேர் எந்த இடத்துல இருந்தாங்க? ஓவராலாக நீங்கள் மொத்த 10 கிலோமீட்டர் கணக்கு 500 பேர் சொல்ல அவங்க எல்லா இடத்துலையும் போட்டதை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸ்டேஜில் மக்கள் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். ஸ்டேஜில் இருந்தவங்க அந்த 25 பேரும் வந்து விஜயோடைய காரை சுற்றி வந்து கவர் பண்ணி அவரை கொண்டு வந்து பக்கத்தில் கயிறு பிடிச்சி அந்த வண்டியில் ஏற்றுனாங்க. சேஃபாக ஏறினோடனே விஜய் நன்றி சொல்கிற அளவில் தான் அந்த இது அமைஞ்சது. இந்த மனித அலை ஏற்படும் பொழுது தான் வந்து லத்தி சார்ஜ் பண்ணி கொஞ்சம் குறைக்க வேண்டியதாக போச்சு. அதையோடு கூட வந்து யார் குறை சொல்லி. ஸோ விஜய்க்கு என்ன புரிதல் வேண்டும் அப்படின்னா, தன்னுடைய ஸ்டேஜுக்கு பின்னாடி எத்தனை ஏஜென்ட்ஸ் இருந்திருக்கணும் தன்னை பார்த்துக்கொள்றதுக்கு. காவல்துறை இருந்துச்சு, காவல்துறை லத்தி அடிச்சு பண்ணிச்சு. ஜெனரேட்டர் ரூமை உடைச்சதை யார் பார்த்துருக்கணும்? தாவேக்கா தான் பாதுகாத்துருக்கணும். மக்களுக்கு வந்து தண்ணி இல்லைங்கிறத யார் பார்த்துருக்கணும்? தாவேக்கா தான் பார்த்துருக்கணும். அப்போ விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய தமிழகத்தில், பாரம்பரியமிக்க தமிழ்நாட்டில் என்னங்க தலைமை பதவியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுற பொழுது உங்கள் கட்டமைப்பு இன்னும் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய பாடத்தை வந்து இந்த நிகழ்வு கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சார், விஜய் அவர்கள் சொல்கிறாரு இந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம். விஜய் மட்டும் இல்லை, தாவேக்காவினர்லேருந்து ஆரம்பித்து பல பேர் வந்து இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் அப்படின்றத ஒவ்வொரு ஊர்கள்லையும் சொல்லிட்டே வராங்க. எங்களுக்கு இந்த இடம் பத்தலை, நீங்கள் கொடுக்குற இடம் பத்தலைன்னு. காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுவது இதே இடத்துல 2 நாளுக்கு முன்னாடி வேற கட்சியினர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு உங்களுடைய பதில் சார்? சரி, அந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கூடிய கூட்டம் என்ன கவுண்ட் கவுண்ட் என்ன, விஜய்க்கு வந்து என்ன மாதிரியான கூட்டம் கடந்த 6 இடங்களிலும் நடந்துச்சு? அதில் கட்டுக்கு அடங்குற கூட்டமாக, கட்டுக்கு அடங்காத கூட்டமாக இருக்குதா? மரத்தில் ஏறினவனை இறக்கி விட முடியுதா? பாலங்கள்லேருந்து குதிச்சானை இறக்கி விட முடியுதா? இவ்வளோ அதாவது கிரீஸை போட்டு தடவுனதுக்கு அப்புறமே வந்து ரேம்பில் வந்து அதை வந்து தன்னுடைய பனியனை கழட்டி கிரீஸை தொடச்சிட்டு அதை பிடிச்சி தாண்டி உள்ளே ஏறி குதித்து 5-6 பேர் போய் விஜய் இப்போ தோளில் துண்டு போட்டானே. அதில் கட்டுக்கு அடங்குற கூட்டமாக, கட்டுக்கு அடங்காத கூட்டமாக, இவ்வளவு ஸ்டடி பண்ண வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. அப்போ இளம் வாலிபர்கள் அதிகமாக இருக்கிற கூட்டத்துக்கும் சில கட்சிகளுக்கு வந்து ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பழனிசாமி அவர்களுக்கு கூடிய கூட்டம் வந்து ஒரு கட்சிக்காரர்களுடைய கூட்டம், அவருடைய வயது ஒத்த கட்சிக்காரர்களுடைய கூட்டம். இவங்க வந்து சென்ற எம்பி எலெக்ஷனில் மட்டும் 2.25 கோடி பேர் வந்து புதிய வாக்காளர்களாக வந்திருக்காங்க. இப்போ வர இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன், எம்எல்ஏஎஸ் எலெக்ஷனில் வந்து 3 கோடி பேர் வந்து புதிய வாக்காளர்கள் வர்றாங்க. அந்த 3 கோடி புதிய வாக்காளர்களில் பெரும்பான்மை வந்து விஜய் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் தெரியுது. இந்த தகவல்களை வந்து அரசு கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதிகமான டெத் டோல் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டங்கள் எப்போலாம் நடந்துருக்குது சார்? இதை கும்பகோணம் மகாமகத்தில் வந்து இறந்தவர்கள் 48 பேர். 2006 எம்ஜிஆர் நகரில் அப்போ ஏற்பட்ட வெள்ள சேதங்களுக்காக வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்காக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். 49 பேர் மிதிப்பட்டு இறந்துடுறாங்க. ராஜீவ்காந்தியுடைய இது பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருந்த போதிலும் அதில் உயிர் சேதம் வந்து அந்த குண்டு வெடிப்பில் மட்டும்தான் நடந்துச்சு. மற்றவங்களாம் சிதறி வெளியில் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அது ஓப்பன் பிளேஸ். ஸ்ரீபெரும்புதூரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து வெட்ட வெளியாக இருந்ததுனால எல்லாம் சிதறி ஓடி போனார்கள். அதனால் அடுத்த பாதிப்பு வராமல் அந்த குண்டு வெடிப்பில் இறந்த 17 பேர் மட்டும்தான் இறந்தாங்க. இப்போ இந்த குறுகலான சந்துக்குள்ளே அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து இது பண்ணும்போது பெரும் சேதம் ஏற்படு அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து பல நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அப்போ பிரச்சாரனாலே ஒரு வீதியில் தான் நடத்தணும்.
வேனில் வருவாங்க, ரோடில் அப்படியே நிற்பாங்க, அப்படியே போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு செட்டப்லேயே தான் பழகிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ இந்த இளம் பட்டாளங்கள் வந்து அதிகமாக விஜய் பக்கம் ஈர்க்கப்பட்டு இப்படி அதிகமான பேர் வரும்போது ஒரு ஓப்பன் கிரவுண்டை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குதா சார் ஏதாவது? கூட்டத்துக்கு வந்து இப்போ வந்து சாதாரண மக்களே பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்னு இருக்கா இல்லையா, சினிமா தேட்டருக்கு போனால் எமர்ஜென்சி கேட் அப்படின்னு இருக்குதா இல்லையா. சரி, இப்படி வந்து ஒரு 80 பேர் 100 பேர் ஏறுற பஸ்ஸுலேயே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, 400 பேர் ஏறுற ஃப்ளைட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குதா இல்லையா. எவ்வளோ கூட்டம் கூடுது, அந்த கூட்டத்துக்கு இந்த இடம் உகந்தது அல்லன்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? அரசாங்கம் நினச்சா கொடுக்கலாம், அரசாங்கம் நினச்சா மறுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ மெட்ராஸில் உங்களுக்கு 2 இடம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி அதில் 4 இடத்துலையுமே வந்து எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. இந்த பக்கம் போனால் எம்எல்ஏ ஹாஸ்டல், அந்த பக்கம் போனால் கடற்கரை, இப்படி போனால் ஸ்டேடியத்தில் வந்து கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டலு, இந்த பக்கம் வந்து பைக்ராப்ஸ் ரோடு, இப்படி 6 இடத்துல வந்து பிரிந்து மக்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்திருக்கீங்க. 1. 2, வள்ளுவர் கோட்டம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. வள்ளுவர் கோட்டத்துலேயும் வந்து 6 ரோடு இருக்குது. வள்ளுவர் கோட்டத்தையும் வந்து நீங்கள் வந்து சிதம்பரம் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கிற கார்னரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன மெத்தடோ அதே மெத்தட் தானே தமிழ்நாட்டில் எல்லா கலெக்டரும் எல்லா எஸ்பியும் வந்து தேர்ந்தெடுக்கணும். தலைக்கு வேறு சீவக்காய், தாடிக்கு வேறு சீவக்காயான்னு கேட்பாங்க. தலைக்கு போடுற சீவக்காய் தானே தாடிக்கும் போட முடியும். இது ஏன் வந்து இப்போ இருக்கிற பிரசிடெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு புரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை நான் போட்டு வந்து பொதுக்கூட்டத்துக்கு இனிமேல் யார் பர்மிஷன் கொடுத்தாலும் இனிமேல் வந்து என்னென்ன இடத்த வந்து கொடுக்க முடியும், என்னென்ன க்ரௌடுக்கு என்னென்ன இடத்த கொடுக்கலான்னு நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஏற்கனவே ராஜீவ்காந்தி இறந்த போதே இந்த கூட்டமெல்லாம் போட்டாச்சு. ஏன்னா தடுப்பு கட்டையெல்லாம் போடணும், எப்படியுமே ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஒரு ப்ரிஸ்கிரைப் ரூல் இருக்குது. அதை முதல்வருக்கு கூட நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து வர்மா கமிஷன் ஆஃப் என்கொயரியில் வந்து வர்மா வந்து நீதிபதி வர்மா, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வர்மா ஒரு விவிஐபிக்கு இப்படி தான் பந்தோபஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்கள் வந்து புதுசாக மீட்டிங் போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அந்த புத்தகத்தை வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் எல்லா கலெக்டரும் பார்த்து படித்து புரிஞ்சுக்கிட்டா நல்ல புரிதல் வந்துடும். அதுதான் என்னுடைய சஜஷனை. நீங்கள் வந்து லைட் ஹவுஸில் ஒன்று கேட்டிருக்காங்க. லைட் ஹவுஸ் கார்னர் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து கூட்டம் போட்ட இடம், டாக்டர் கலைஞர் கூட்டம் போட்ட இடம் கரூரில். ஆமாம், கரூரில் லைட் ஹவுஸ் கார்னரில் வந்து லைட் ஹவுஸ்னு ஒரு சினிமா தேட்டர் இருக்குது. அந்த சினிமா தேட்டர் பக்கத்தில் ப்ராடு ரோடு வந்து 6 ரோடு பிரியுது. ஒன்று வந்து 5 ரோடுக்கு போகுது, இன்னொன்று வந்து மார்க்கெட்டுக்கு போகுது, இன்னொன்று வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, இன்னொன்று திருமாநல்லூருக்கு போகுது. அப்படியே இறங்கினா வந்து ஒருவேளை ஸ்கேட்டடாக ஓடி போனோம்னா தண்ணி இல்லாத அமராவதி ஆறு ஆத்தங்கரையில் இருக்குது. ஜனங்க எப்படி வேணால் இறங்கி ஓடிடலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற இடம் தான் வந்து லைட் ஹவுஸ் கார்னர். அதே மாதிரி உழவர் சந்தை கார்னருங்கிறது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய க்ரௌடை வந்து அங்கே நிறுத்தி வைக்க முடியும். அப்படி 2 இடத்த கேட்டிருக்காங்க. அந்த 2 இடத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து பழனிசாமி வந்துட்டு போனார், அதனால் அந்த இடத்தையே நீங்கள் கேளுங்க நாங்கள் தந்துடுறோன்னு சொல்லிவிட்டு 2 ரெக்வஸ்ட்டுமே என்கிட்ட இருக்குது, நகல்கள் இருக்குது. அவங்க லைட் ஹவுஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, உழவர் சந்தைக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3ஆவதாக வந்து பழனிசாமி வந்துட்டு போனதுனால அந்த இடத்த கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கு எழுதி கொடுங்க நான் கொடுத்துட்றோன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ அவங்களுடைய தரப்புலேருந்து தாவேக்காவாக கேட்டு வாங்கலை, இதுக்கான ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுங்க நாங்கள் தரோன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஆமாம், அப்படி தான் வாங்கப்பட்டிருக்குது. ஏன்னா அது வந்து கரூரில் இருக்கிற பொதுமக்களுடைய வியாபாரத்தை வந்து கெடுக்காமல் இருக்கட்டும், இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு நாங்கள் நினச்சோன்னு. அப்போ அந்த டிசிஷன் வந்து உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் வந்து சக்ஸஸாக அமைஞ்சுதா, ஃபெயிலியர்? நீங்களே சொல்லிட்டீங்க சார். விஜய் அவர்களுடைய இந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ இந்த மாதிரி ஒரு கமிட்டி மீட்டிங்கிறதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு காவல்துறையிட்ட நான் போய் நாளைக்கு கூட்டம் நடத்தணும்னு போய் கேட்குறேன்னா இது யாரெல்லாம் முடிவெடுப்பா? வெறும் காவல்துறையா, இல்லை மாவட்ட ஆட்சியரும் அதில் இணைஞ்சிருப்பாரா, இல்லை அந்த ஊரை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களுடைய இதுவும் இருக்குமா? எப்படி யாரெல்லாம் இதை முடிவு பண்ணி அந்த பர்மிஷன் கொடுப்பாங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்குன்றது? அதாவது இது வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுனால போலீஸ் பர்மிஷன் அப்படின்னு தான். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சவுண்ட் ஆம்பிளிஃபையர் லைசன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியது போலீஸ் கையில் தான் இருக்குது. இன்னொன்று வந்து சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் கொடுக்க வேண்டியது 2மே அவங்க தான் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வந்து அந்த காலத்துலலாம் வந்து வில்லேஜ் போலீஸ் அப்படிங்கிற தலையாரிகளும் வந்து அங்கே பந்தோபஸ்துக்கு வருவாங்க. அது கலெக்டர்கிட்ட இருக்குது.
கலெக்டரேட் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் மேடு பள்ளமாக இருக்குதுன்னா ஹைவேஸ் கிட்ட இருக்குது. அந்த ஏரியாவில் வந்து லைட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் இருக்குது. இவங்க எல்லாருமே யார் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்போ இட் இஸ் த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கலெக்டர், எலக்ட்ரிசிட்டி போர்டு அண்டு போலீஸ். அப்போ என்னுடைய அடுத்த கேள்வி சார், இந்த பிரச்சனைகள் நடந்த உடனே தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீது வழக்கு தொடரப்படுது. அப்போ இந்த இடத்துல யார் மீதெல்லாம் குற்றங்கள் இருக்குதோ அவங்க மேலெல்லாம் வழக்கு போடணும்னா கலெக்டர் மீதும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் யார் இதுக்கு வந்து இந்த இடத்த அலாட் பண்ணாங்களோ அவங்க மேலே இந்நேரம் வழக்க இல்லை, அவங்களாம் வந்து இப்போ அவங்க எப்படி இந்த வழக்கை கொண்டு போயிருக்காங்கன்னு இங்கே தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்கள் சார். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு இடம் பர்மிஷன் கொடுத்துட்டோம், நீங்கள் கேட்டதை விட பெரிய இடமா கொடுத்துருக்கோம், நீங்கள் கேட்டதை விட நாங்கள் பெரிய இடமா உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு இபி இருக்குது, ரோடு பயன்படுத்திக்கிட்டீங்க, நீங்கள் வந்து மின்விளக்குகளை பயன்படுத்திக்கிட்டீங்க, ரோடுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துட்டோம், நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். க்ரௌடு வந்து ஒதுங்கி போங்க, தள்ளி போங்கன்னு போலீஸ் சொன்ன போது நீங்கள் வந்து உத்தரவு கீழ்ப்படியில் உங்கள் கட்சிக்காரவங்க ஓவர் க்ரௌடாக வந்து ஒரு இடத்துல குமிஞ்சிங்க, தள்ளி நின்று பாருங்கள் அப்படின்னு போலீஸ் சொன்னதை நீங்கள் கேட்கல. அதான் டிஸ்ஓபிங் த ஆர்டர்ஸ் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர். அரசு அதிகாரியுடைய உத்தரவை மீறுதல் அப்படிங்கிறதுல வந்து யார் வந்து முன்னின்று மனு கொடுத்து அனுமதி பெற்றாரோ அவர் தானே அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வர்றாரு. அந்த கார்னரை தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த மதியழகன்ற மாவட்ட செயலாளரும் புஷி ஆனந்த் தான் போய் பர்மிஷன் வாங்க போகிறாங்க. அவங்க கூட இந்த 2 பேர் போகிறாங்க, மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து நான் கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கவில்லை. சார், என்னோட கேள்வி, தமிழக அரசின் சார்பில் முதல்வர்லேருந்து ஆரம்பித்து பல பேர் கரூரை போய் சந்திச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. உடனடியாக காவல்துறை இந்த இடத்துல ஏன்பா சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி ஒரு கேள்வி இங்கே கேட்கறதுக்கான வாய்ப்புகளே தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்க முடியாதா? வெறும் இது வந்து தாவேக்க உங்களுடைய கூட்டத்தை நீங்கள் சரியாக கட்டுப்படுத்தலை, அந்த தலைவர் தான் தப்பு பண்ணியிருக்கிறாரு. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு தாவேக்கா முறையாக அனுமதி பெற்று ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, அவங்க 10,000 பேர் எதிர்பார்த்தாங்க, 27,000 பேர் வந்துட்டாங்க. 27,000 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து காவல்துறையை கொடுக்குற ரிப்போர்ட்டு. நான் கொடுக்குற ரிப்போர்ட்டு 40,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். ஏனென்றால் காலையில் 5 மணிலேருந்தே கூட்டம் வந்துட்டு முதல் நாளே வந்தாங்க, படுத்திருக்காங்க. இதை டைம் டு டைம் போலீஸு நோட் பண்ணியிருக்குது. இது வந்து இவ்வளோ க்ரௌடையும் சேர்ந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் முடிவு எடுக்கணுமா, அல்லது வந்து கண்ட்ரோல் ஆகாமல் போச்சுங்கிறதுக்காக வந்து கட்சிக்காரர்கள் பொறுப்பேற்கணுமா? காவல்துறை எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போகுதா இல்லையாங்கிறது அவங்க தான் உணரணும், அவங்க தான் அதில் முடிவெடுக்கணும். நீங்கள் சொன்னது போலயே இந்த இன்டர்வியூட ஆரம்பத்தில் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்க்குறோம், கூட்டம் கட்டுக்கிடக்காமல் போகுது. எங்ககிட்ட இதுக்கான போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, இல்லை எங்களால் இதுக்கு மேலே இதை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத அந்த கட்சிக்காரங்கிட்ட சொல்லி இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் கிளம்பி கூட போயிருங்க அப்படின்னு காவல்துறை சொல்லலாம். இல்லை, ஒரு நெறியாளராக கலர் கண்ணாடி மூலமாக வந்து சரியான பதிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த மெயின் ரோட்டில் நடந்த இடத்துல அங்கே சப்பல்கள் இருக்குது, அதில் ரத்த கரைகள் இருக்குதுங்கிறதான் ஜேர்னலிஸ்ட் அங்கே போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்து ரொம்ப முக்கியமான இடம், க்ரைம் சீன், இதை எப்படி சார் செக்யூர் பண்ணுறது? அவ்வளோ ஈஸியாக? அதாவது துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மத்தை சொல்லுவாங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு அதையெல்லாம் வந்து செக்டாராக பிரித்து கிரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. ட்ரெயின் ஆகாத மக்களால் அது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் டிவியில் பார்த்த வரைக்கும் அந்த இடத்த சரியாக செக்யூர் பண்ணதாக உங்கள் கண்ணில் படுதா? இதுக்கு வந்து நான் ஏன்னா தமிழக முதல்வர் வந்து இதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுனால வந்து அதை பற்றி அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுக்க நான் விரும்பலை. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எப்போவுமே இந்த காலையில் தான் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றின புரிதல் மக்களுக்காக ஒரு சின்னதாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இரவாக இங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்தப்பட்டதாக சொல்லுது, அதை பற்றின உங்களுடைய இல்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி வந்து ஓப்பனாக அத்தனை பாடியில் வந்து மேக்சிமம் பாடி வந்து நசுங்கி கூட்டத்துக்குள்ளேருந்து எடுக்கப்பட்டது தான். இதில் வந்து தனியாக ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரல. இந்த மாதிரியான மாஸ் வரும்பொழுது மக்கள் வந்து துடிச்சிட்ருக்காங்க, ஏற்கனவே இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்களுக்கு வந்து பாடியை அவசரமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் வந்து முதலமைச்சர் வந்து முதல் முறையாக நான் பார்த்ததில் ராத்திரி 1 மணிக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட் பிடிச்சி திருச்சி வந்து ராத்திரி ஹெலிகாப்டரில் கரூர் வந்து சேர்கிற அளவுக்கு அவர் அதில் அவசரம் கட்டினார். அந்த நிகழ்வு வந்து நெகிழ வைத்தது அனைவராலும் பாராட்டப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு. இந்த 1 மேன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து போலீஸை தாண்டி இந்த 1 மேன் கமிஷன் என்னென்னலாம் பண்ணும்? இந்த 1 மேன் கமிஷனுங்கிறது ஒரு நபராக இருப்பதுங்கிறது போதுமா? இப்படிப்பட்ட ஒரு 40 மரணங்கள் நடந்திருக்கிற இடத்துல
இல்லை இதுக்கு ஒன் மேன் கமிஷன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரே ஆள் வந்து அதை கண்காணிப்பார். அசிஸ்ட் பண்ணுறதுக்கு டீம் இருக்கும். அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய டீம் இருக்கும். அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு, ரோடு, தாசில்தார் எல்லாருமே வந்து என்னென்ன ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கும். இது வந்து ஒரு கிரிமினல் சார்ஜாக இருக்காது. எந்த இடத்துல லேக்குனான்னு இருக்கும், லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது லேக் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பேர். அது பேர். சரிங்க சார். அதில் வந்து யாரெல்லாம் வந்து இன்னும் வந்து நிறைவான வேலைகளை செஞ்சுருந்தால் இதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபைண்டிங்ஸில் இருக்கும். ஆனால் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல லாஸ்ட் மினிட் கன்ஃபியூஷன் வந்து விடை காண முடியாமல் இருக்குது. அதுக்கு விடை காண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து போலீஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் தான் அதுக்கு முடிவெடுக்கும். இதில் வந்து எந்த நிமிடத்தில் யாரால் வந்து அந்த ஜெனரேட்டர் வந்து துண்டிக்கப்பட்டது, என்ன காரணத்திற்காக, இந்த மனித அலை ஏற்படுத்தப்பட்டது, செருப்பு வீசப்பட்டது, அதன் பிறகு மனித அலை ஏற்பட்டது, சிலருக்கு காயம் ஏற்பட்டது, இதெல்லாம் வந்து என்ன காரணத்தால் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடித்து கொடுக்க வேண்டியது காவல்துறைய ரகசிய விசாரணை. அது வந்து கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்கான விடையை காவல்துறையும் எதிர்காலத்தில் வந்து சொல்லும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை முடிப்போம். உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.